ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதத்துடைய 13ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகையுடைய 28ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். ஆக்சுவலி நாளைய வெள்ளிக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருக்கார்த்திகை தீபமானது வருது. திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர பௌர்ணமியில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெருவிழா. இந்த பெருவிழா திருவண்ணாமலையில் ரொம்ப விமர்சையாக நடக்கும். திருவண்ணாமலையை தொடர்ந்து தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழானா இது திருக்கார்த்திகை தீபத்தை சொல்லலாம். எல்லார் வீடுகள்லையுமே திருக்கார்த்திகை தீபமானது ஏற்றப்படும். திருக்கார்த்திகை தீபங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை மாதத்தில் ஒரு பெருந்திருவிழா. இந்த கார்த்திகை திருவிழாவே இந்த மாதிரி கொண்டாடணும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது விளக்கேற்றுறதுல சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த முறையில் விளக்கேற்றுங்க. ஆக்சுவலி விளக்குங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரணமான பொருள் கிடையாது. விளக்கில் எரியக்கூடிய ஒளி நம்ம வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்குதோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. ஆக்சுவலி இது சயின்ஸ் ரீதியாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவ் சைன் உருவாகும் அப்படிங்கிறது சயின்ஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விளக்கேற்றுறது காலங்காலமாகவே செய்துட்டு வரோம். அதாவது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் விளக்கேற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் விளக்கேற்றி நாம் செய்யும்போது அந்த இடமே ஒரு பாசிட்டிவ் வைபாக மாறுது. ஸோ விளக்கேற்றுறது அவ்வளோ ஒரு புண்ணியமான செயலாக கருதப்படுது. ஸோ விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெயும் சரி திரியும் சரி, அது அவங்கள ரொம்பவே வருத்திக்கிட்டு வெளிச்சத்தை நமக்கு தருது. அந்த வெளிச்சம் போல் நம்ம வாழ்க்கையிலையும் தன்னலை இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்து பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்த்திகை தீபத்துடைய இன்னொரு நோக்கம் என்று கூட சொல்லலாம். அதே போல் இந்த ஆண்டு வரக்கூடிய கார்த்திகை தீபம் ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வருது. ஆக்சுவலி இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையாக வருது. அதே சமயம் இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷமானது வருது. அதே சமயம் முருகனுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரமானது வருது. இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் இத்தனை தெய்வங்களுக்குரிய சிறப்பு நாளில் இந்த ஆண்டு கார்த்திகை தீபமானது வருது. இது ரொம்ப 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 விசேஷம், ரொம்ப ரொம்ப மகிமையும் கூட. ஒரு 1000 மடங்கு பவர்ஃபுல்லான நாள் என்று சொல்லலாம். ஆக்சுவலி இந்த கார்த்திகை தீபத்தில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் பார்க்குறது கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது எந்த அளவுக்கு புண்ணியம், இந்த தீபத்தில் எந்த மாதிரியான விளக்கு எந்த திசையில் ஏற்றணும், இந்த தீபத்தை அன்னைக்கு என்ன ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு சில வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, விளக்கையை கண்டிப்பாக நாம் வீடுகளில் ஏற்றுவோம்ல, அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்குக்குள்ளே ஊற்றக்கூடிய எண்ணெய் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எண்ணெய் பயன்படுத்தினா இந்தந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்தெந்த எண்ணெய், அது எந்தெந்த எண்ணெயை பயன்படுத்தினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை தான்
இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி மட்டும் தீபம் ஏற்றுறதை விட இந்த மாதிரி எண்ணெய்கள் வகைகளை தெரிஞ்சு இந்த எண்ணெய் வகைகள் பயன்படுத்தி தீபம் ஏற்றுனா இதன் மூலிமா சில பலன் நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன எண்ணெய் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த எண்ணெய்களை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி பலன் பெறுங்க. சரி வாங்க பார்க்கலாம். கார்த்திகை தீபம் நாளை நாள் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும், அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஒவ்வொருவருமே என்னென்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினா என்ன பலன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை தீபமான நாளை நாள் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் என்ன பிரச்சனை தீரும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு பலன் பெற்ற அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். நெய் ஊற்றி விளக்கு தீபம் நாளை நாள் ஏற்றினால் சகல விதமான சந்தோஷங்களும் இல்லத்தில் நிறைந்து இருக்கும். நெய் தீபத்துக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. ஸோ அதனால் நெய் தீபத்தில் கண்டிப்பாக நாளை நாள் வந்து நாம் போடணும். அதாவது நெய் தீபம் வந்து நாளை நாள் கண்டிப்பாக நாம் வீட்டில் ஏற்றணும். வெறும் ஒரு தீபமாவது ஏற்றணும். அப்படி ஏற்றினாவே சகல விதமான சந்தோஷமும் இல்லத்தில் உங்களுக்கு தாண்டவம் ஆடும். அப்புறம் எல்லாருக்குமே ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணெய்னா அது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் எனப்படக்கூடிய எள்ளெண்ணெய் ஊற்றி நாளை நாள் தீபம் ஏற்றின்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தை ஆட்டி படைக்கக்கூடிய எல்லா பீடைகளும் தொலைந்து போகும். பீடைங்கிறது பிடிச்சு ஆட்டுனா விடவே விடாது. அதெல்லாம் விடுறதுக்கு மூளை முடுக்க எல்லாமே நல்லெண்ணெய் தீபம் கொண்டு நாளை நாள் விளக்கேற்றுங்க. ஆட்டி படைக்கக்கூடிய அத்தனை பீடைகளும் தொலைந்து காணாமல் போகும். இந்த ஒரு அதிசயமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நடக்கும். அப்புறம் விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அந்த விளக்கெண்ணெய் ஊற்றி கூட தீபம் ஏற்றலாம். இது வந்து கலைஞர்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இது. ஏன்னா கலைஞர்கள் அரசியலில் இருக்கிறவங்க நீங்கள் மக்களிடையே உங்களுக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கு நாளை நாள் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த வாசம் நிறையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் புகழ் அபிவிருத்தி ஆகும். அதனால் கலைஞர்களாக இருக்கிறவங்களும் அரசியலில் இருக்கிறவங்களும் நாளை நாள் புகழ் கிடைக்க விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். அவங்க மட்டும்தாங்கிறது கிடையாது. எனக்கு புகழ் வேணும், என்னை வீட்டில் இருக்கிறவங்க பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். தப்பு கிடையாது. அப்புறம் வேப்ப எண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய் இது மூன்றும் கலந்து தீபம் ஏற்றணும். இது மூன்றும் கலந்து தீபம் ஏற்றுனா வீட்டில் என்ன உங்களுக்கு கிடைக்குன்னா செல்வம் பெருகும். ஆக்சுவலி எங்களுக்கு செல்வமே வரமாட்டேங்குது, எல்லாமே தடையாக போயிட்டுருக்கு. காரணம் கிரகங்களுடைய சூழ்ச்சி. இதை முறியடிக்க ஏதாவது நாளை நாள் தீபம் ஏற்றுறது பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்க இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி செல்வம் பெருகும். ஒரு விளக்கில் வேப்பெண்ணெய், நெய், இழுப்பெண்ணெய் மூணும் கலந்து தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றுனா செல்வம் நிச்சயமாக வந்து பெருகும். அப்புறம் விளக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 4 எண்ணெயும் கலந்து தீபம் ஏற்றி நாளை நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனை வணங்குனீங்கன்னா அம்மனுடைய அருள் வந்து கிடைக்கும். அதாவது தேவியுடைய அருள் கிடைக்கும், மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும். மகாலட்சுமி அம்மனுடைய அருள் கிடைச்சதுனாவே நமக்கு சர்வ சகலமும் வந்து கிடைக்கும். அம்மாவுடைய ஆசி இருந்தாவே யாராவது நம்மளை ஏதாவது பண்ண முடியுமா? யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அம்மனுடைய ஆசி பெறுவதற்கு விளக்கில் இந்த 4 எண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்கள் எல்லாமே கிழக்கு திசையில் தான் தீபம் ஏற்றி வணங்கணும். அப்போ தான் துன்பங்கள் அகலும், கிரகங்களுடைய சோதனை விலகும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு திசையில் கூட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி செய்தீங்கன்னா கடன் தொல்லை, சனிப்பிட, கிரகதோஷம், பங்காளி பகை ஆகியவை நீங்கும். வடக்கு திசையிலையும் தீபம் ஏற்றலாம், செல்வம் பெருகும். திருமண தடை, கல்வி தடை ஆகியவெல்லாம் நீங்கி சர்வ மங்களம் உண்டாகும். எக்காரணத்தை கொண்டு தெற்கு திசையில் தீபம் ஏற்றக்கூடாது, அது அபசகுணம் என சொல்லப்படுது. ஸோ கிரகதோஷங்கள் விலகி சுகம் பெற நாளை நாள் நான் சொன்னது போல் எந்தெந்த எண்ணெயில் விளக்கேற்றணுமோ அந்தந்த எண்ணெயில் விளக்கேற்றி பலன் பெறுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வீடுகளில் எல்லாமே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி
விளக்கேற்றுங்க. ஆனால் நல்லெண்ணெய் மட்டுமே இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த எண்ணெய்கள்லேயும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றி பலன் பெறுங்க. ஸோ இந்த எண்ணெயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுனா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் எண்ணெயெல்லாம் 4 நாள் ரெடி பண்ணி விளக்கில் ஊற்றி பயன்பெறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.